திருப்பதிக்கு தினமும் மண் பானையில் தயிர் சாதம் மட்டும்தான் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறதாம். உலகில் உள்ள பணக்கார கடவுள்களில் முதன்மையானவராக திகழ்பவர் திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில். அப்படிப்பட்ட திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அன்றாட நிகழும் சில அதிசய அம்சங்களை இங்கே பார்ப்போம். பச்சை கற்பூரம். செயற்கையான பச்சை கற்பூரத்தை ஒரு அமிலம். பொதுவாக இதை ஏதேனும் ஒரு கருங்கல்லில் தடவினால் அந்த கல் வெடிப்பு ஏற்பட்டுவிடும். ஆனால் இந்த பச்சை கற்பூரத்தை தினமும் திருநாமமாக இடப்பட்டு வருகிறது. ஆனால் ஏழுமலையான் சிலையில் எந்த வெடிப்பும் ஏற்படுவதில்லை. சொர்க்கவாசல் திறப்பதில்லை. எல்லா புராதன பெருமாள் கோயில்களிலும் சொர்க்கவாசல் இருக்கும். அது மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் கிடையாது. கொண்டாட்டம் மட்டுமே உண்டு. மண் சட்டியில் பிரசாதம். கோடி கோடியாக பக்தர்கள் இறைவனுக்காக காணிக்கையாக கொட்டிக் கொடுக்கின்றனர். திருமலை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு, சித்திரான்னம், பாதாம் கேசரி, அதிரசம், வடை, முறுக்கு, பொங்கல், புளி சாதம் உள்ளிட்ட உணவு பதார்த்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் திருமலை மூலவர் வேங்கடாசலபதிக்கோ அன்றாடம் புதிய மண்சட்டியில் தயார் செய்யப்பட்ட தயிர்ச்சாதம் மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இப்படி ஒரு பிரசாத படையல் வேறு எந்த கடவுளுக்கும் படைக்கப்படுவதில்லை. வில்வ இலை அர்ச்சனை. திருமாலுக்கு உகந்தது துளசி, சிவபெருமானுக்கு உகந்தது வில்வ இலையு. எந்த ஒரு வைணவ கோயில்களிலும் இல்லாத வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முன்பு வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனைக்கு வில்வ இலை பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பதிலாக தற்போது ஒவ்வொரு மார்கழி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யப்பட்டு வருகிறது. இப்படி சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறந்த ஸ்தலமாக திருப்பதி விளங்குகிறது. எப்போதும் வியர்க்கும் திருமால் சிலை. திருமலை கோயில் சுமார் 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ள குளிர் பிரதேசமாகும். ஆனாலும் எப்போதும் பெருமாள் சிலையின் வெப்பம் 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை விட குறைவதே இல்லை. அது இன்றும் அதிசயமாக பார்க்கப்படுகிறது. தினமும் அதிகாலை 4 மணிக்கு குளிர்ந்த பாலால் அபிஷேகம் செய்யப்படும். அப்போது பெருமாளுக்கு ஏற்படும் வியர்வையை பீதாம்பரத்தால் துடைத்து எடுப்பர். ஏழுமலையானுக்காக உலகின் பல பகுதியிலிருந்து வரும் அற்புத பொருட்கள். திருப்பதி ஏழுமலையானுக்கு தினமும் அபிஷேக அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம். அதற்காக உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து பொருட்கள் வரவழைக்கப்படுகின்றன. குங்குமப்பூ ஸ்பெயின், கஸ்தூரி நேபாளம், புனுகு சீனா, வாசனை திரவியங்கள் பிரான்ஸ். இன்ன பிற வாசனை திரவியங்கள், அபிஷேக அலங்கார பொருட்கள் உலகின் பல இடங்களிலிருந்து தினமும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இப்படி தினமும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்யப்பட நீர் கோயிலுக்கு அருகில் உள்ள புஷ்கரணியில் விடப்படுகிறது. இந்த புஷ்கரணியில் ஆண்டிற்கு ஒருமுறை பெருமாள் எழுந்தருளும் புஷ்கரணி திருவிழா நடைபெறும். அந்த நாளில் பெருமாளுடன் பக்தர்களும் நீராட அனுமதிக்கப்படுவார்கள். அன்றைய தினம் பல லட்சம் பக்தர்கள் நீராடுவது வழக்கம்.